கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:11 வசனத்தினுடைய பிற்பகுதி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, கடந்து போன ஆண்டுகளை பார்க்கிலும் வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் என்றதான ஒரு கேள்விக்கு மீண்டும் ஒரு தீர்க்கமான ஒரு பதில்தான் இந்த வார்த்தை. முந்தின அந்த ஆண்டை பார்க்கிலும் இனி வரக்கூடியதான 2026 குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், ஒரு தீர்க்கமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையின்படி முந்தைய காலங்களை விட மிகுதியாக நாம் என்ன செய்ய போகிறோம்? வளமடைய செய்ய போகிறார் ஆண்டவர். நாம் சகல விதத்திலும், ஆம், நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பொருளாதாரத்தில், இப்படி எந்த விதத்திலும் ஒரு வளமடைய ஆண்டவர் செய்வாராம். ஆகவே முந்தின அந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி வரக்கூடியதான நாட்கள், காலங்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாய் இன்பமானதாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோமே. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், வாசிக்கிற ஒவ்வொருவரும் உரிமையாக சொல்லலாம், இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று. ஆகவே அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான் நாம் முந்தின நாட்களை காட்டிலும், முந்தைய காலகட்டங்களை பார்க்கிலும் வரும் நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு வளம் உள்ள, செழிப்புள்ள, ஆரோக்கியமுள்ள, சுகமுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை வைத்து, நடக்கிற சம்பவங்களை வச்சு நீங்கள் சோர்ந்து போகாமல், நாளை நாட்கள் எனக்கு வளமுடைய நாட்கள், அது வெற்றியின் நாட்கள் என்று அந்த விசுவாச பார்வையில பாருங்கள். அப்படிப்பட்ட நாட்களை தான் நமக்கு ஈவாக கர்த்தர் தந்திருக்கிறார். அதை முன்னிட்டு ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்வோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த முந்தின அந்த சீரை பார்க்கிறோம், நல்ல சீரை ஆண்டவர் உண்டாக்கி வைக்கிறார். அதன் மூலமாக நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க போகிறோம். ஆகவே இந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவர்களாய் காத்திருப்போம். வரும் நாட்களிலே பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்விலே நீர் உரைத்த இந்த நல் வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள், காலங்களை காட்டிலும் இனி நாங்கள் காத்திருக்கிறோமே புதிய ஆண்டு, அந்த ஆண்டு எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீர் செய்கிறீரப்பா. எங்களுக்கான 2026 திட்டம் மிக பிரம்மாண்டமாக இருப்பதற்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்கிறீர். அதன் மூலமாக நீர் கர்த்தர், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க போகிறோம். அப்படியே நீர் செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.